ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏதாவது விதத்தில் நன்மை தரும்னு நினைக்கிறேன். இந்த ஐபல்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நான் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்காக சொல்லலை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னாக்கா எவ்வளவோ உயிரினங்களை நீங்கள் காப்பாற்ற முடியும். பலவிதமான நோய்களை விட்டு பல பேரை நீங்கள் காப்பாற்றலாம். இது மருந்து கிடையாது, ஒரு இம்யூன் பூஸ்டர். நாசாக்காரங்க தன்னுடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்காக AS10 அப்படின்னு சொல்கிற ஒரு ஜூஸை செஞ்சாங்க. அதால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஜப்பானிய கம்பெனி அதே மாதிரி இன்னொரு ஜூஸை தயாரித்தாங்க, ஐபல்ஸ் அப்படின்னு சொல்லி. இது ஒரு அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் வெல்னஸ் சப்ளிமெண்ட், அதாவது ஒரு சிறந்த உணவுப் பொருள். நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த உணவுப் பொருள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்ட 14 விதமான பழங்களால் செஞ்ச ஒரு பொருள் இது. இந்த வீடியோவில் இந்த பொருளை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோங்க இருக்குது. இதை யூஸ் பண்ணவங்க, இதால் பலன் பெற்றவங்க, அவங்க வீடியோவை நான் காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே இதை பற்றி நிறைய ரிசல்ட் புரிய வரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இது பலன் தரலாம். நம்ம வீடியோக்குள்ளே போனோம்னா மிஸ்ஸஸோட ஓன் சிஸ்டர் ரீசெண்டா கோவிட் அஃபெக்ட் ஆகி இப்ப கூட அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் தான். சோ 2 வீக்ஸ் முன்னாடி இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெண்டிலேட்டர் எதுவுமே கிடைக்காம ஹை இன்ஃபுளுன்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்து அவங்களை அட்மிட் பண்ணோம். 1 வீக் கழிச்சு அவங்களுக்கு ஐபல்ஸ் கொடுத்தோம். டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மதுரையில ஃபெமிலியர் ஹாஸ்பிட்டல், மதுரையிலே வெண்டிலேட்டர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணோம். டாக்டர் அக்செப்ட் பண்ணாங்க. ப்ராடக்ட்ஸ் எடுத்து இப்ப சம்மர் ரிசல்ட். அந்த ரிசல்ட் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க பெட்ல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு நியர்லி இப்ப நான் 2 டேஸ் முன்னாடி 3 ஐபல்ஸ் ஐசியூக்குள்ள போயிடுச்சு. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி. இது எந்த ஒரு நோய்க்கும் உடனடியாக அந்த நோயை விட்டு வெளியேறதுக்கான உடலுக்கு சக்தியை தருது. இந்த தங்கச்சி இங்கே சொல்கிறாங்க, கொஞ்சம் கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்த்தி, என் தங்கச்சி பேர் கௌசல்யா. நாங்கள் பெருந்தூர் அண்ணா சாலையிலேருந்து பேசுகிறோம். இப்போ உலகத்தில் பேச போகிறோம்னா அது கொரோனா. அந்த கொரோனா வைரஸை பற்றி நாங்கள் உங்ககிட்ட பேச போகிறோம். அந்த கொரோனா வைரஸால் நாங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் கொரோனா டைமில் வேலைக்கு போயிட்டுருந்தோம். அந்த டைமில் அந்த வைரஸ் எங்கள் பரவுனதே எங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன வேலை செய்கிறோன்னு தெரியாமல், ஏதோ இந்த இருக்கிறோம் அப்படிங்கிற நிலமையில் நாங்கள் இருந்தோம். அந்த டைமில் எங்கள் வீதியில் எல்லாருக்குமே டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்ததில் 100 பேர் பக்கம் எடுத்தாங்க. அதில் எல்லாருக்குமே நெகட்டிவ், எனக்கு மட்டும் பாசிட்டிவ் வந்துருச்சு. என்னடா நமக்கும் இருக்குதா அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு தான் நானும் போனேன். என்னை 14 நாள் தனியாக இருக்க சொன்னாங்க. அந்த டைமில் தான் இண்டஸ்ட்ரிவா ஃபேமிலியில் இருக்கிறவங்க மீனாட்சி பிரியாக்காவும் ராஜகோபால் அண்ணாவும் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஐபல்ஸ் கொடுத்தாங்க. ஐபல்ஸ் எங்கள் கையில் கிடைக்கிறபடி செஞ்சாங்க. தேங்க்யூ மீனாட்சி பிரியாக்கா, தேங்க்யூ ராஜகோபால் அண்ணா. அப்புறம் நாங்கள் ஐயாசாமி சாருக்கும் ரொம்ப யார் எதிர்ப்பு சக்தி உள்ள ஐபல்ஸ் ரொம்பவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. வெரி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் ஐபல்ஸ். இனிமேல் யாராவது கொரோனாவுக்கு ரிசல்ட்டு ஐபல்ஸில் இருக்குதான்னு கேட்டால் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நாங்களே அதுக்கு ரிசல்ட்டாகவே இருக்கிறோம். நாங்கள் தைரியமாக யார் எதிர்ப்பு சக்தி உள்ள ப்ராடக்ட்டு நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் நம்பி சாப்பிடலாம். ரிசல்ட்டு நாங்கள் இருக்கோம். நாங்கள் எங்கே வேணாலும் சொல்லுவோம். யாரும் பயப்பட தேவையில்லை. ஐபல்ஸ் இருந்தால் இந்த நோயில் எந்த நோய் வேணால் நம்ம எதிர்க்கலாம். எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ப்ராடக்ட். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த ப்ராடக்டில் என்ன இருக்குன்னாக்கா எதிர்ப்பு சக்தி எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு அந்த நோயை விட்டு வெளியே வரத்துக்கான ஒரு காரணியாக அமையுது. எந்த விதமான ஒரு நோயாக இருந்தாலும், அது கேன்சராக இருக்கலாம், பைல்ஸாக இருக்கலாம், இல்லை பெண்கள் பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்கள் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய் பாருங்கள். யூடியூப்பில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை இதை புரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் பல விதமான நோய்கள்லேருந்து விடுபடலாம். ஐபல்ஸ் தமிழ், நான் ஐபல்ஸ் தமிழ்னு போட்டேன். என்றன் முன்னை தீய வினை பயன்கள் கன்சீவா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி சொல்றதுங்கிறதே தெரியாம ஒரு பெரிய ஒரு முயற்சி. சரி, நாங்கள் நம்பிக்கைக்காக ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், பாசிட்டிவா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓகே ஓகே
தேங்க்யூ தேங்க்யூ. என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான வீடியோங்க உங்களுக்கு கிடச்சிரும். ஐபல்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஐபல்ஸ் ஐசியூ பேஷண்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஐசியூ பல ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனாக இருக்கிற பல பேஷண்ட்களுக்கு இந்த ஜூஸை வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு अதாவது कैंसर நிறைய நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. लंग्स कैंसर जो मेरी बीमारी थी वो गलत डायग्नोज की गई थी. बाय प्रोफेशन में एक डॉक्टर हूँ. उन दिनों में இவங்களே ஒரு டாக்டரா, இவங்களுக்கு வந்து லங்ஸ் கேன்சரில் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்காக இவங்க இந்த ஐபல்ஸ் எடுத்து அதுலேருந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இவங்க டீட்டெயில் இருக்குது. இது யூடியூப்பில் அஃபிஷியல் வீடியோ, நீங்கள் போயும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெண்டு இல்லை, பலவிதமான நோய்களுக்கு இது வந்து தீர்வு அமையுது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை பாருங்கள், இதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுச்சுனாக்கா எனக்கு வந்து நீங்கள் எப்போவுமே காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து கண்ணமங்கலத்தில் தேசிய ஹாஸ்பிட்டல் எதிர்க்கு தான் எங்கள் வீடு. கண்ணமங்கலம், ஆரணி வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. இதான் என்னுடைய விலாசம். நீங்கள் வந்து கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணலாம். இதை பற்றி உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட்டுங்க வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விதமான நோய்களுக்கு ஒரே ஒரு காரணியாக இது வந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது மட்டும்தான் எல்லாமேன்னு சொல்லலை. கண்டிப்பாக பல பொருள்கள் உலகத்தில் இருக்குது. என் கைக்கு இது இப்போதைக்கு இதுதான் கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யோசித்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பரும் இந்த வீடியோவுக்கு வந்து கடைசியில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.